ஓகேடா, ஜியாகிரஃபியில் 3rd லெசனில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். எனர்ஜி ரிசோர்ஸஸ், ஆற்றல் வளங்கள் பற்றி பார்க்க போகிறோம். த ரிசோர்ஸஸ் ஃப்ரம் த விச் த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டட் ஆர் கால்டு எனர்ஜி ரிசோர்ஸஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சார உற்பத்தி செய்யப்படக்கூடிய வளங்களை தான் நம்ம வந்து எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எரிசக்தி வளம் அப்படின்னு சொல்கிறோமாமா. சரியா? மின்சாரம் வந்து பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ரிசோர்ஸ். மின்சாரம் எது மூலமாக வந்து பயன்படுத்துகிறோமோ அந்த வளத்தை தான் நம்ம எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மின்சாரம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கவே முடியாது இல்லையா? நம்ம அதாவது யூஷுவல் லைஃப்பில் நமக்கு எப்பயுமே எலக்ட்ரிசிட்டி வேணும். நம்மளால் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்க முடியாது. அது மாதிரி தொழிற்சாலைகளையும் ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இடத்தை வகிச்சிருக்கு, ஒரு பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து எனர்ஜி ரிசோர்ஸ் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அதே மாதிரி நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், ரெனியூவபிள் ரிசோர்ஸ்ன்னு 2 டைப்ஸ் நம்ம பார்த்தோம். புதுப்பிக்கக்கூடிய வளம், புதுப்பிக்க இயலாத வளம்னு பார்த்தோம் இல்லையா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த இதில் எனர்ஜி ரிசோர்ஸில். சரியா? ஃபஸ்ட்டு ஒன் வந்து நான் ரெனியூவபிள் எனர்ஜி. அதில் வந்து கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல் மீன்ஸ் இன்னும் நிலக்கரி. ஓகே, நிலக்கரி அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கோல் இஸ் ஏ இன்ஃப்ளமபிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் த கம்போஸ்ட் மெயின்லி ஆஃப் ஏ ஹைட்ரோகார்பன் அப்படிங்கிறாங்க. அதாவது நிலக்கரிங்கிறது ஒரு எரியக்கூடிய ஒரு உயிரின படிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? கோல் இஸ் அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ செடிமெண்ட்ரி ராக்ஸ். அதாவது உயிரின படிமங்கள், அதாவது படியக்கூடிய பாறைகளில் படிவு பாறைகளில் படிவக்கூடிய ஒரு படிவுகள், செடிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? இட் இஷ்யூட் எ ஜெனரேஷன் இஸ் அ தெர்மல் பவர். இது வந்து கரண்ட் தயாரிக்கவும் ரொம்ப பயன்பாடாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இட் ஹேஸ் எ க்ளோஸ் அசோசியேஷன் வித்தின் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். தொழிற்சாலை வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் இது ரொம்பவுமே பயன்படுது அப்படிங்கிறாங்க. எனி கண்ட்ரி, எல்லா நாட்டிலையுமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சின்ஸ் அ வேல்யூபிள் ஒன், ரொம்பவுமே இது வேல்யூபிள் ஆனது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் கால்ட் எ பிளாக் கோல்டு. இது வந்து கருப்பு தங்கம்னு கூட இதை கால் பண்ணுறாங்களா. பேஸ்ட் ஆன் அ கார்பன் கண்டென்ட் இட் இஸ் அ கிளாசிஃபைடு. இதில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்ரசைட் கண்டைன்ஸ் 80% 90% கார்பன் இருக்குது. அதே மாதிரி பிட்டோமினஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து 60% 80% இருக்குது. அதே மாதிரி லிக்னைட் அப்படிங்கிறது 40% 60%. பீட் அப்படிங்கிறது அப்படின்னா என்னென்னா மரக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்னைட்னா பழுப்பு நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழுப்பு நிற கறி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் கண்டெயின் த லெஸ் தென், அதாவது 40% குறைவான கார்பன் இருக்குது இந்த நிலக்கரியில் அப்படிங்கிறாங்க. கோல் இஸ் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் இந்தியா. இந்தியாவில் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு வளம் அப்படிங்கிறாங்க. வித் இட்ஸ் வேரியட் இன்யூமரபிள் யூசஸ் கேன் பி கன்வெர்ட் இன்டு கேஸஸ். இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, கேஸ், ஆயில், எலக்ட்ரிசிட்டி அண்ட் தெர்மல் பவர், இதுக்கெல்லாமே ஒரு ரா மெட்டீரியலாக இதை யூஸ் பண்ணுறாங்களாம். சரியா? அதே மாதிரி டைஸ், ஃபர்டிலைஸ், பெயிண்ட்டு, சிந்தட்டிக் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது வண்ணம் பூசுதல், டைஸ், ஃபர்டிலைசர், மண்ணை வளமாக்குறதுக்கு, இந்த மாதிரி நிறைய இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சம் பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் வந்து 90% எங்கே இருக்குன்னா, பெங்கால், மத்திய பிரதேஷ் இங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் ரிசர்வ் த கண்ட்ரி அபவுட் 2% இந்தியாஸ் கோலிய டெரிட்டரி டைப்ஸ் ஆஃப் ஏ மோஸ்ட்லி இன் அஸ்ஸாம், ஜம்மு பிரதேசங்கள். மற்ற பிரதேசங்களை பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், ஜம்மு காஷ்மீரில் 2%, ஜார்க்கண்ட் லீஸ்ட் லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூஸ்டிங் ஸ்டேட் இன் கண்ட்ரி ஃபாலோட் அது ஒடிஷா, சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. த மேஜர் கோல் ஃபீல்டு ஜார்க்கண்ட், பொக்காரோ, நார்த் கரப்பூரா, இங்கே எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவாடா? ஆந்திர பிரதேஷ் வர்தா, பல்லூர், சண்டா அண்டு கம்பட்டி, மகாராஷ்டிரா அண்டு ராணிகாங், இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா த மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் ஹாஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி டிட்டர்மைனிங் த பாலிசிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கோல் ரிசோர்ஸ் இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா லிமிடெட் சிஐஎல் இருக்குது, என்எல்சி இந்தியா லிமிடெட் இருக்குது. அதே மாதிரி என்எல்சிஐஎல் சிங்காரி கொலரிஸ் கம்பெனி லிமிடெட் இருக்குது. ஏரிய பப்ளிக் செக்டார்ஸ் அண்டர்டேக்கிங், இது எல்லாமே பொதுத்துறை வந்து எடுத்து நடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பெட்ரோலியம் பார்க்க போகிறோம். பெட்ரோலியம் பற்றியும் தெரியும். பெட்ரோல் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது அப்படின்னு சொல்கிறோம். பெட்ரோலியம், அதர்வைஸ் இன்னும் க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம், கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம். சரியாடா? பெட்ரோலியம் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா பெட்ரோ அப்படிங்கிற ஒரு டிரைவ்டு ஃப்ரம் த டூ லத்தீன் வேர்ட்லேருந்து பெட்ரோ அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மற்றும் பார்த்தியா பெட்ரோலியம் அப்படின்னா, ஒலியம்னா எண்ணெய் அப்படின்னு ஒரு லத்தீன் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? ஒலியம்னா எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். எனவே பெட்ரோலியம் அப்படின்னு ஒரு பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா புவியில் அதாவது இடத்துல இருக்கிற ராக்லேருந்து பெறக்கூடிய ஒரு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மண்ணுக்கடியிலிருந்து நம்ம மைனிங் பண்ணி தான் எடுக்கிறோம் இந்த தாது எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 90% 95% வந்து இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில்
இன்னும் கான்ஸ்டியூட் ஹைட்ரோகார்பன் இருக்குது அப்படிங்கிறாங்க. பெட்ரோலியம் அண்ட் ரிமைனிங் chiefly organic compound containing oxygen, nitrogen, sulfur, traces argon, metallic compounds இதெல்லாமே இதில் இருக்குது. ஒரு திரவமாக இது எரியக்கூடிய ஒரு திரவமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோலுங்கிறது ஒரு எரிசக்தி, எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாகனங்கள், இன்னும் வெஹிக்கல்ஸ்க்கு, கப்பலுக்கு, இன்னும் ரயில்வேக்கு இதுக்கெல்லாமே ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து மண்ணெண்ணெய், களிம்புகள், தார், சோப்பு, டெர்லின், மெழுகு இதுக்கெல்லாமே வந்து உற்பத்திக்கு ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணுறாங்களாம். சரியா? இந்த கடற்கரை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இது நிறைய கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா அடுத்தது கெரோசின் தான் கொடுத்துருக்காங்க இங்கே. லொக்கோமோட்டிவ், லூப்ரிகேண்ட், கெரோசின், வாஸ்லின், டார், சோப், டயர்லேண்ட், வேக்ஸு இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்களாம். ஓகே, அதாவது பிக்சர் கொடுத்துருக்காங்க. க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷன் இன் பர்சன்டேஜ் வைஸாக கொடுத்துருக்காங்க. சரியா? பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக 2017 பார்த்தீங்கன்னா நாட்டோட மொத்த கச்சா எண்ணெய் எவ்வளோனா 604.10 பில்லியன் டன்ஸ் ஆமாம். சரியா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 324.24 மில்லியன் டன் வந்து கடற்கரை பகுதியிலையும் 279.86 பில்லியன் வந்து மில்லியன் டன்கள் வந்து கடற்கரை பகுதியில் கிடைக்கிது. இது வந்து ஓகேடா. பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 604 வந்து கடல் பகுதியிலையும் 279.6 மில்லியன் வந்து மற்ற பகுதியிலையும் ஆஃப் ஷோர் சி அதாவது உட்பகுதியிலையும் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கடல் இல்லாத பகுதியில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு வருடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து மாற்றத்தோடையே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஜின் வேரியேஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நிறைய ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், ஒரு வருஷம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2011 12, 2017 18 வந்து பட் ஒன்லி வித் மார்ஜினல் வேரியேஷன்ஸ், அதாவது நிறைய வேரியேஷன் இருந்துச்சு. The change the invariably negative in a natural gas production also trend a negative except the last year, அதாவது லாஸ்ட் இயரை விட நெகட்டிவாக தான் இருக்குது, குறைஞ்சு கொண்டே தான் இருந்தது அப்படிங்கிறாங்க. The change high in the first 3 years, அதாவது ஃபஸ்ட் 3 years வந்து ஹையாக இருக்கும். it low moderate in the remaining years பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி விகிதத்தில் தான் இது வந்து இருக்கும், எரிவாயு உற்பத்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஷோர் ஆயில் ஃபீல்டு, அதாவது மேற்கு கடற்கரை அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் பற்றி பேர் கொடுத்துருக்காங்க நேம்ஸு. அதே மாதிரி ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஷோர் ஃபீல்டு, அதாவது கிழக்கு கடற்கரையில் உள்ள எண்ணெய் வயல்கள், அதாவது இடங்கள், எண்ணெய் எங்கெல்லாம் எடுக்கிறாங்களோ அந்த இடத்து பேர் தான் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மும்பை ஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மும்பை ஹை ஆயில் ஃபீல்டு. அதே குஜராத் கோஸ்ட் பாசம், இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கும் நேம்ஸ் வந்து. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நேச்சுரல் கேஸ்னால் இயற்கை எரிவாயு பொதுவாக பார்த்திங்கன்னா பெட்ரோலிய பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளோட தான் இணைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இயற்கையாகவே உருவாகும் ஒரு நீர்ம வாயு அப்படின்னு சொல்கிறாங்க இதையே. சரியா? இயற்கையாகவே நேச்சுரலாகவே இது வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் வந்து பெரும்பகுதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் அப்படிங்கிற ஒரு என்ன இருக்குன்னா மீத்தேன்ஸ். Primarily this is methane mixtured the methane carbon தான் இதில் அதிகமாக இருக்கும். பட் commonly includes a varying amount of other higher alkanes and sometimes a small percentage of a carbon dioxide, nitrogen and hydrogen sulfide. It's formed when layer decomposed plant and animals exposed in instance heat and pressure over thousands. இது பார்த்தீங்கன்னா இதில் மீத்தேன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக மதுக்காரியம் அல்கனைக் சிறிய சதவீதத்தில் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், இதெல்லாம் கலந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அழிந்து போன புதஞ்சு போன ஒரு தாவரங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், அதிக வெப்பத்துடன் அழுத்தம் காரணமாக அது மக்குவதன் மூலமாக உண்டாகக்கூடிய ஒரு வாயு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செத்துப்போன ஒரு தாவரமாக இருக்கட்டும், ஒரு விலங்கினமாக இருக்கட்டும், மண்ணுக்கு அடியில் இருக்கும் இல்லையா, அது அதிக வெப்பம் தாங்காமல் அதோட ப்ரெஷர் மூலமாக வரக்கூடிய வாயு தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது மக்குவதன் காரணமாக அது ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாயு. சரியா? இது வெப்பப்படுத்துதலுக்கு சமையலுக்கும் மின் உற்பத்திக்கும் ஆதாரமாக இருக்கும், இது வந்து பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு ஹீட், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது வாகனங்களுக்கு எரிபொருளாகவும் நெகிழிகள் உற்பத்தி செய்ய, நெகிழிகள் மீன்ஸ் இன்னும் உருகக்கூடிய ஒரு பொருட்களை வந்து பயன்படுத்தவும் இது ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிலக்கரி வயல்கள் கோண்டுவானா இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா.
அது போக இதே மாதிரி இதெல்லாம் எங்கே வந்து அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு ஆஸ் அ சோர்ஸ் எனர்ஜி இஸ் ஹீட்டிங், குக்கிங் அண்டு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன். சரி, இதெல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, சமையலுக்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அது போக வியாபாரத்துக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது பிளாஸ்டிக் இதெல்லாமே வந்து நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வியாபாரத்துக்கும் இது ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது பார்த்தீங்கன்னா இந்தியா ஹேஸ் எ வெரி லார்ஜ் ப்ரொடக்ஷன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த டெரிட்டரி ராக் ஆஃப் எ அலுவியல் டெபாசிட்ஸ். இந்தியா பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமான வண்டல் மண் பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஆழம் குறைந்த கடல் கடியிலிருந்து படிவு பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாறைகளில் பார்த்திங்கன்னா எண்ணெய், இயற்கை வாயு இதெல்லாமே படிவு உருவாகி இருந்துச்சாம். அதிக அளவிலான இயற்கை எரிவாயு மும்பை ஹை மற்றும் என்ன சொல்கிறாங்க ஃபேஸ் டைம் எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆயில், இந்த மாதிரி பகுதிகளில் வந்து குஜராத் மாநிலங்களையும் ஜஹாதி, கோகா, அசாம், நாகப்பட்டினம், நஹாட்டியா, மோரான் இந்த மாதிரி இடங்கள்லாம் இது அதிகமாக எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நெய்ப்பல்லூர் மற்றும் மங்கடம், தஞ்சாவூர் இந்த மாதிரி இடங்களில் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதாவது எடுத்தாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சரியாடா. அதுபோக த கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அதாவது GAIL அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இந்திய எரிவாயு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை எரிவாயு உற்பத்தியில் முன்னோடியாக இருக்கிறது GAIL அப்படின்னு சொல்கிறாங்க. 1985 பார்த்திங்கன்னா எரிவாயு சக்தியை கண்டுபிடிச்ச பல மடங்கு ஒரு பேர் போன நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி காவேரி படுக்கைகள், அதாவது காவேரி ரிவர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டிஸ்கவரி கேஸ் த மேட் ரேப்பிட் ஸ்ட்ரைட்ஸ் இன் 1985 ஆயில் ஸ்டிக்ஸ் காவேரி ஆஃப் ஷோர் அட் நந்தா, காம்பே பேசன் அண்ட் டாரட் அண்டு ஜெய்ஸ்லமர் பேசின், ராஜஸ்தான் வேர் மேஜர் டிஸ்கவரிஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே எல்லாமே படிவு பாறைகள் மூலமாக நிறைய எடுத்திருக்காங்க. அது போக ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஜெய்சால்மர் வடிநிலம் 1988லேருந்து 89 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது இயற்கை எரிவாயு தயாரிக்க முடியும், எடுக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வளங்களை வந்து கண்டுபிடிச்சாங்களாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா GAIL நிறுவனம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கன்வர்ஷனல் எனர்ஜி சோர்சஸ். தெர்மல் பவர். Thermal power is generated using a fossil fuels like coal, diesel, petroleum and natural gas. National Thermal Power Corporation NTPC was established in 1975. At present, the NTPC has 13 coal based super thermal power. ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபுசார் ஆற்றல் வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா. உயிரின அதாவது அனல் மின் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அனல் மின் சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர். அதை தான் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபியூயல்ஸ் லைக் கோல்ஸ், டீசல், பெட்ரோலியம் இதெல்லாமே யூஸ் பண்ணி அவங்க தயாரிப்பாங்க. நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் NTPC வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் எப்போ தொடங்குனாங்கன்னா 1975. அட் ப்ரெசன்ட் NTPC ஹேஸ் 13 கோல் பேஸ்ட் ஆன் சூப்பர் தெர்மல் பவர். 13 தெர்மல் பவர் இருக்குது அப்படிங்கிறாங்க. அங்கே ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 7 கேஸஸ் லிக்விட் ஃபியூயல் பேஸ்டு கமேடியஸ் சைக்கிள் ப்ராஜெக்ட் அண்ட் இந்த ஸ்டேட் அஸ்ஸாம், பீகார், ஜர்க்கண்ட் இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் 7 இயற்கை வாயு எரிவு நிறுவனங்கள் திரவ எரிபொருள் சார்ந்த அனல் மினல் திட்டங்களை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மிஷோம்ஸ் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அது போக 19% வந்து உற்பத்தி செய்கிறாங்கன்னா தெர்மல் பவர் வந்து 19% தயாரிக்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து மின்சக்தி வந்து 5%, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 5% பயன்படுத்துகிறாங்க, 5% தயாரிக்கிறாங்களாம். சரியா. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர். பார்த்தீங்கன்னா மேட்டூர்லாம் தெர்மல் கம்பெனி பார்த்துருப்பேன் இல்லையா, தெர்மல் நிறுவனம் பார்த்துருப்பேன் இல்லையா, ஃபேக்ட்ரி நெய்வேலியில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது. இங்கே எல்லாமே வந்து முக்கிய அனல் மின் நிலையங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதான் தெர்மல் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர். நியூக்ளியர் பவர் மீன்ஸ் அணுசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. The energy released during the nuclear fission or a fusion is used to generate electricity. இது வந்து சயின்ஸில் நீ படிச்சிருப்ப இல்லையா. நியூக்ளியர் எனர்ஜி generated a mainly form of minerals, uranium and thorium. Nuclear power program in India was a
initiated 1940 when a Tata Atomic Research Commission was incorporated in August 1948. அதாவது அணு கருப்பிளவு அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா இணையம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இணையம் அதாவது இணையும் போது வெளிப்படும் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னும் 2 நியூக்ளியர் வந்து ஜாயின் ஆகும்போது இது வெளிவரக்கூடிய ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அணு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யுரேனியம், தோரியம் இந்த மாதிரி வந்து அணுசக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? நியூக்ளியர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது போக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அணுமின் திட்டம் அப்படின்னு சொல்லி 1940 கொண்டு வந்திருக்காங்க. சரியா? 40 பார்த்தீங்கன்னா த டாட்டா ஆட்டோமேட்டிக் ரீச் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதே போக 320 மெகாவாட் வந்து அங்கே உற்பத்தி ஆகிருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல் அணுமின் நிலையம் 1969 மும்பைக்கு பக்கத்தில் வந்து தாராபுரத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. தாராப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குங்கிறாங்க. அப்புறம் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா கோட்டா அப்படிங்கிற அருகில் வந்து 100 வாட்ஸ் வந்து இரவத்பட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல 330 மெகாவாட் வந்து அணுமின் நிலையங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அந்தளவு கெப்பாசிட்டியில். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கல்பாக்கம் மெகாவாட் எவ்வளோனா 440, கூடங்குளம் 200 மெகாவாட், உத்தரப்பிரதேசம் நாரோரோ அப்படிங்கிற இடத்துல 235 மெகாவாட், கர்நாடகாவில் 235 மெகாவாட், குஜராத்தில் காக்காபாரா அப்படிங்கிற இடத்துல 235 மெகாவாட், இந்த மாதிரி அணுமின் நிலையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா? ஓகே, இதோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதோட கண்டினியூட்டி.